ந அன்னோதக சமம் தானம் ந திதிர் துவாதசி சமா ந காயத்ரியாக பரோ மந்திரः ந மாதுர் தெய்வதம் பரம் அப்படின்னு ஒரு சுபாஷிதம் ஒன்று இருக்குது. அன்ன உதக தானம் ந சமம். ஸோ நம்ம வந்து கொடுக்குற அன்ன உதக்கம்னா ஜலம். ஸோ நம்ம வந்து கொடுக்குற அன்னதானமாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ இந்த நீர் மோர் பந்தல் அதெல்லாம் இப்போ நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த சம்மர் சீசன். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய புண்ணிய காரியம். இந்த வெயில் காலத்தில் இப்படி போகிறவா வரவாளுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த ஜலம் கொடுத்தாலோ, இந்த மாதிரி ஒரு நீராகாரம் கொடுத்தாலோ, அதெல்லாம் வந்து அதுக்கு சமமான தானம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு ஒரு சுபாஷிதம் வந்து சொல்கிறது. அந்த மாதிரி துவாதசிக்கு சமமாக ஏதாவது ஒரு திதி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதுக்கு முதல் நாள் விரதம் இருந்திருப்போம்ல, அதனால் துவாதசிக்கு சமமான திதி வந்து இல்லை. மந்திரத்தில் சிறந்தது வந்து காயத்ரி மந்திரம். மாதுர் தெய்வதம் பரம். ஸோ அம்மாவை காட்டிலும் சிறந்த தெய்வம் வந்து இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து இதில் ரிலவெண்ட்டான விஷயம் வந்து அன்னதானம். ஸோ அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சக்தியான ஒரு விஷயம். அதனால் உபனிஷத் சொல்கிறது ஏதோ பண்ணி எப்படியோ நம்ம பார்த்தோம்ல, தஸ்மாத் யயா கயா அப்படின்னு பார்த்தோம். யயா கயா ச விதையா பகு அன்னம் பிராப்னுயாத். ஏதோ சம் மெத்தட் மூலமாக நீ வந்து நிறைய அன்னத்தை வந்து சம்பாதிச்சு நிறைய பேருக்கு நீ வந்து அதை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் நிறைய இருக்கலாம், நிறைய அன்னம் வந்து இருக்கலாம், நிறையா வந்து அரிசி பருப்புலாம் வந்து நிறையா இருக்கலாம். ஆனால் என்ன தேவை நம்மளுக்கு? அது கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நிறையா பேர்கிட்ட இருக்காது, அதனால் அவளால் வந்து கொடுக்க முடியாது. நிறையா பேர்கிட்ட இருக்கும், ஆனால் கொடுக்கணுங்கிற மனசு இல்லாததுனால அவளால் வந்து அதை கொடுக்க முடியாது. சதேஷு ஜாயத்தே சூரஹா சஹஸ்ரேஷு ச பண்டிதஹா வக்தா சதசஹஸ்ரேஷு தாத்தா பவதி வா ந வா அப்படின்னு ஒரு சுபாஷிதம் அகெயின். சதேஷு ஜாயத்தே சூரஹா. ஒரு 1000 பேரில் நம்மளால் வந்து ஒரு சூரன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தைரியமான ஒரு கரேஜியஸ் பர்சன் அப்படின்னு அர்த்தம். வீரன் வச்சுக்கோங்களேன், ஒரு வீரனை பார்க்க முடியும். சஹஸ்ரேஷு ச பண்டிதஹா. 1000 பேரில் நம்மளால் வந்து 100 பேரில் வீரனை பார்க்க முடியும். 1000 பேரில் ஒரு பண்டிதன் படித்த ஆளை நம்மளால் பார்க்க முடியும். வக்தா சதசஹஸ்ரேஷு. வக்தா அப்படின்னு சொன்னால் படித்தவா எல்லாராலையும் ஈஸியாக அடுத்த வாளுக்கு புரியற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அது வந்து இன்னும் ரேர். இதெல்லாம் ரேர். ஓகே, தாத்தா பவதிவா நவா. அந்த கொடை வள்ளல் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு பர்சன் உலகத்தில் இருக்கானா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ ஜெனரஸ் பர்சன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கறது ரொம்ப வந்து அரிதான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கொடுக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? அதாவது இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இஸ் நாட் அ கண்டிஷன் ஃபார் கிவிங். அப்போ வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் கிவிங்? இன்டர்னல் ரிச்னஸ். அப்போ அந்த இன்டர்னல் பேங்க்ரப்ட்சி அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. இன்டர்னல் பேங்க்ரப்ட்சி அப்படின்னு சொன்னால், நீ உள்ளுக்குள்ளே நீ வந்து ஜீரோவாக இருந்த அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் ஒரு எவ்வளோ வசதியாக நீ இருந்தாலும் உன்னால் எதையுமே வந்து கொடுக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்கலாம், 10 ரூபாய் இருக்கிற ஒரு பர்சனால் 1 ரூபாவை ஈஸியாக கொடுக்க முடியும். 10 கோடி இருக்கிற ஒரு பர்சனால் 1 ரூபாவை ஈஸியாக கொடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு ஐயோ 1 ரூபாய் நான் கொடுக்குறேனே, அவங்ககிட்ட 10 கோடி இருக்கும், ஆனால் 1 ரூபாய் என்னை விட்டு போகிறதே
அது மைனஸ் ஆகிடுமே அந்த ₹1 அப்படின்னு யாருக்கெல்லாம் இப்போ வந்து நம்மளோட பணம் எல்லாம் வந்து இப்போ நம்ம நிறைய நல்ல காரியங்களுக்கு தானே இப்போ நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா. இப்போ எஸ்பெஷலி யாக்ஞவல்க்கியம்க்கு எல்லாரும் அவளால் எவ்வளோ முடியறதோ நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது வலிச்சுண்டே கான்ட்ரிபியூட் பண்ணுறேல, ஐயோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் குறையிறதே அப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா, இல்லைனா இது வந்து எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யாக்ஞவல்க்கியர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கார், நான் வந்து இந்த உபனிஷத்துலாம் படிக்கிறேனே அதுக்கு பகவான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருன்ற ஐடியாவோட பண்ணுறோமா அப்படின்னு அவ தான் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கணும். அப்புறம் கேம்புக்கெலாம் போகிறோம். கேம்புக்கு போனோன்னா டெஃபினட்டாக வந்து பைசா கொடுத்தா தானே கேம்புக்கு போக முடியும், இல்லை ஃப்ரீயாக யார் வந்து நம்மளை கூட்டின்னு போவா. ஸோ எப்போ பாரு கேம்ப் வைக்கிறேள், எப்போ பாரு பணம் செலவழிகிறது, இப்படி நம்மளுக்கு வந்து தோன்றதா, இல்லைன்னா வந்து எவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து என்னெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயத்துலேருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் நாம் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்மால் விஷயம், நம்மளை வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பகவான் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து அந்த தானம் அப்படிங்கிற விஷயம் ப்ரைமரிலி டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டர்னல் கண்டிஷன். கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொடுக்கணுங்கிற மனசு மட்டும் உங்களுக்கு இருந்துடுதுன்னா பகவான் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுப்பார், கொடுக்கறதுக்கான பொருளையும் பகவானே உங்களுக்கு கொடுப்பார். இப்போவுமே நம்ம வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பகவான் கொடுக்கறது தான் இல்லையா. நம்ம என்னமோ வந்து என்கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை, அதையும் பகவான் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். அதை நீ வந்து இந்த மாதிரி யோக்கியத்தாவை வளர்த்துக்கிறதுக்கு அடுத்த வாழ்க்கை கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியையும் பகவான் தான் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும். ஸோ உபனிஷத் சொல்கிறது உனக்கு அந்த கொடுக்கணுங்கிற மனசை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. அந்த வில்லிங்னஸ் டு ஷேர், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்த வாழோட ஷேர் பண்ணிக்கோ.